பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் நிமிட்டும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் கிருபையாக இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். 11 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்வேன், பிடிப்பேன், அழிப்பேன் என்று சொல்லி பிசாசானவன் எத்தனையோ கிரியைகளை அவன் நடப்பித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரோ ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்த வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு மட்டும் ஜீவனை பூமியிலேயும் அவரை அறிகிற அறிவினால் நித்திய ஜீவனையும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனுடைய அவருடைய கிருபையினால் நாம் மட்டும் நிலை நிற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த 12வது மாதத்தில் வந்திருக்கிறதான நாம் வரப்போகிற புதிய ஆண்டினுடைய ஆசீர்வாதத்துக்காக நல்ல உளமாற கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை நாம் ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறபடியாக எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின்படியாக நீங்களும் நானும் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் எங்கேயும் தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். பவுல் மூலமாக ஆவியாளர் திருவுளம் பற்றி இருக்கிறார். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் தேவநாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று சொல்லி அதன் பிரகாரமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களும் எல்லாவற்றிலையும் எப்போதும் தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் திருவுளம் பற்றி இருக்கிறார். அவரை துதிக்கிற அவரை மகிமைப்படுத்துகிறதான ஜாதியாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்தின் ஆசீர்வாதமான தலைப்பு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வாசிக்கும்படியான வேத வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். வாசிங்க. பழைய ஏற்பாடு 438வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 59, 60வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்களெல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை. அருமையான சாலமோன் என்கிறதான இஸ்ரவேலின் ராஜா அவன் சொன்னதான வார்த்தை என்ன? கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய ஜெபத்தின் விண்ணப்பத்தின் வேண்டுதலின் வார்த்தைகள் உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய சமூகத்தில் இருப்பதாக அப்படின்னு சொல்லி அவன் வேண்டினான். எதற்காக அப்படின்னா, கர்த்தரே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்களெல்லாம் அறியும்படிக்கு என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய ஜெபம், நம்முடைய நீதி, நம்முடைய நியாயம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய உண்மை, நம்முடைய கீழ்ப்படிதல், நம்மிடத்தில் இருக்கிற காரியங்கள் தேவனுக்கு முன்பதாக நினைவுகூரப்படும் பொழுது, கர்த்தருக்கு முன்பதாக அது இருக்கும்போது, இங்கே வேதம் சொல்கிறது கர்த்தரே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்களெல்லாம் அறியும்படியாக கர்த்தர் என்ன செய்வாரா? நடப்பிப்பார். எதற்காக நம்முடைய காரியம் ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கணும் அப்படின்னா, அவருக்கு முன்பாக நாம் இருக்கும்போது, நம்முடைய காரியங்கள் இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை உபயோகப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் உயர்த்தப்பட்டிருப்பதையும் நாம் அதிகாரப்படுத்தப்பட்டிருப்பதை அநேகருடைய கண்கள் காணும்.
அப்பொழுதுதான் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இவர்களது தேவனே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்பதை அவர்கள் என்ன செய்வார்கள், அறிந்து கொள்வார்கள். அதற்காகவே நம்முடைய காரியங்கள் கர்த்தருக்கு முன்பராக இருக்க வேண்டும். அருமையான இந்த சாலமோனுடைய வார்த்தைகள், அவன் சொன்னான் கர்த்தருக்கு முன்பாக இருப்பதாக என்று சொல்லி அவன் திருவிழமற்றினான். அந்த வார்த்தை அதே போல் அவனுக்கு முன்பராக என்ன செய்தது பாருங்கள். அவனுடைய விண்ணப்பம், அவனுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பராக இருந்தது. அவருடைய சன்னிதானத்தில் இருந்ததினால் வேறன் சொல்லுகிறது, அவன் சமஸ்த இஸ்ரவேலையும் நியாயத்திற்கும்படியான சகல ஞானமும் அவனுக்கு அருளப்பட்டது. அப்பொழுதுதான் பூமியில் இருக்கிற எல்லாரும் கேள்விப்பட்டாங்க. என்ன கேள்விப்பட்டாங்க பாருங்கள், நீதியை நியாயப்பித்தை நடப்பிக்கிற ஒரு ஞானம் தேவனாகி கர்த்தர் இந்த உலகத்தில் இந்த பூமியில் இல்லாத யாருக்கும் இல்லாத அளவிற்கு சாலமோனுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார் என்று எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டு சொன்னாங்க சாலமோனுடைய தேவன் என்று சொல்லி சொன்னார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாசிக்கிறோம் சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். சாலமோனைப் போல முன்பராக யாரும் இல்லை, சாலமோனைப் போல ஞானமுள்ளவர்கள் பின்பதாகிலும் யாரும் இல்லை என்று வேறும் சொல்கிறது. அந்த அளவிற்கு கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை பூமியின் ஜனங்களெல்லாம் என்ன செய்தாங்க, அறிந்தாங்க. கர்த்தரே தேவன் என்று அறிந்தார்கள். அதே போல் இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை, நம்மை ஆசீர்வதிக்கிறதை, நம்மை பரிசுத்தமாக்குகிறதை, நம்மை பயன்படுத்துகிறதை, நம்மை குணமாக்குகிறதை, நம்மை நடத்துகிறதை அநேகருடைய கண்கள் என்ன செய்ய வேண்டும், காண வேண்டும். இன்றைக்கி உங்களை அற்பமாக நினைக்கிறவங்க உங்களை காண வேண்டும். அதற்காக நாம் இந்த வேத வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டவரே அப்பா மாதத்திலேயும் நாங்கள் தியானிக்க இருக்கிற கர்த்தாவே இந்த வசனத்தின்படியாக ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உமக்கு முன்பராக இருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. எங்களுக்குள்ளே காணப்படுகிற மறைபொருட்கள், எங்களுக்குள்ளே காணப்படுகிற அந்தரங்கங்கள், அருவருப்புகள், அசுத்தங்கள் எல்லாம் எங்களை விட்டு மாறட்டும். நாங்கள் தேவனுக்கு முன்பராக இருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. இந்த ஜீவியம் எங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து சுதந்திரிக்க பண்ணுகிறது என்று வேறும் சொல்லுகிறதப்பா. அந்த திருவசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும், மகிமை, கணம், துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தையில் ஜீவனுள்ளவரே எங்கள் செய்தி வேளையில் நல்ல வேத வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உடைய ஜெப குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 1155 இந்த நம்பர் நீங்கள் தொடர்பு கொண்ட வேளையில் நாங்கள் சரியாக அட்டன் பண்ணாவிட்டாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்ப அன்பாக கேட்கிறோம். உங்களும் எங்களுடைய அல்லேலூயா ஜெபத்தினுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை. ஜோஸ்வாட்டியினுடைய ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், நாம் இப்பொழுது ஆசீர்வாதத்துக்காக தியானிக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை என்ன பாருங்கள். கர்த்தரே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் அறியும்படியாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதை அநேகர் கண்டு அவர்களெல்லாம் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறவங்க, உங்களுடைய சுகத்தை பார்க்கிறவங்க, உங்களுடைய மேன்மையை பார்க்கிறவங்க, உங்களுடைய உயர்வை பார்க்கிறவங்க, உங்களுக்கு இருக்கிற தாழ்ந்துகளை, கிருபைகளை, வரங்களை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள் கர்த்தரே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பார். எப்பொழுது தெரியுமா? அருமையான சாலமோன் சொன்னது போல, என்னுடைய வேண்டுதல், என்னுடைய விண்ணப்பம் உடைய சன்னிதானத்தில் உமக்கு முன்பராக இருப்பதாக என்று சொல்லி. இப்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை அநேக பேர் கண்டுகொள்ள வேண்டுமானால் நம்முடைய காரியம் கர்த்தருக்கு முன்பராக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி முன்பராக வருகிறதான அனுபவம் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்குரிய காரியங்களுக்கு அநேகர் என்ன செய்கிறதில்ல பாருங்கள், முன் வருகிறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி தேவ பிள்ளைகளாக இருக்கிறதான நீங்கள் முன் வர வேண்டும். சுவிசேஷம் சொல்ல முன் வர வேண்டும். சாட்சி சொல்ல முன் வர வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முன் வர வேண்டும். பாடல் பாட, துதி செய்ய, பணிவிடை செய்ய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய காரியங்களிலே முன் வரணும். அநேகர் என்ன செய்கிறாங்க, பின்தங்கியே போகிறாங்க. ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லாமல் இருக்கிறாங்க, பின்னால் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நாமும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும்.
ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்ததுக்கு காரணம் கிருபாசனத்தண்டை கிட்டி சேரும்படியான வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் முன் வர வேண்டும், அவரண்டை கிட்ட வர வேண்டும். அவர் பக்கம் அவர் முன்னால் வர முடியாமல் நம்மிடத்தில் என்ன காரியம் இருக்கிறதோ அதெல்லாம் நம்மை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே அக்கினி எரிகிறதை கண்டான், ஆனால் அந்த முட்செடியோ அவிந்து போகாமல் இருந்ததையும் கண்டான். அவன் அதை பார்த்து கிட்டே வர பார்த்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ நிற்கிற பூமி பரிசுத்தம், ஆகையால் பாதரட்சி நீ என்ன செய்து போடு, கலர்ச்சி போடு என்று சொன்னார் ஆண்டவர். அப்போ அதுக்கப்புறம் அவன் கிட்ட வரலாம் என்று அர்த்தம். அப்போ நாம் முன் வர வேண்டுமானால், கிறிஸ்துவண்டை நெருங்கி சேர வேண்டுமானால், நமக்குள்ளே ஆண்டவருக்கு முன்பதாக வரக்கூடிய அந்த காரியங்கள் நமக்குள்ளே வராமல் அநேக தடைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது. இதெல்லாம் நம்ம கலட்டி எறிய வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை. கர்த்தருக்கு முன்பதாக அப்படி இருந்தவர்கள் யார்? அவர்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள்? அதை மட்டும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் துணை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்பராக இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். வேதத்திலே ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். கர்த்தருக்கு மகிமை. வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க, வாசிங்க. 7வது அதிகாரம். அருமையான நோவா என்கிற பக்தனை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னதான வார்த்தையை பாருங்கள். வாசிப்போம். 7வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்நிதியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் என்ன செய்யுங்க? பிரவேசியுங்கள். பாருங்க, அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் பூமியில் இருக்கிற ஜனங்களை பார்த்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அன்றைக்கு இருதயத்தின் நினைவுகள் நித்தமும், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் எப்படி இருந்தால் பாருங்கள், தோற்றம் எல்லாம் பொல்லாததாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களுடைய தினந்தோறும் அவங்களுடைய யோசனைகள், அவங்களுடைய சிந்தைகள், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாமே பொல்லாததாக இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இதை பார்த்து மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொல்லாதவைகள், தீட்டுகள், அருவருப்புகள், அசுத்தங்கள், காம விகாரங்கள், பிசாசின் கிரியைகள், இப்படி அநேக மாம்சத்தின் எண்ணங்களுக்கு முதலிடம் கொடுத்துருக்கிறாங்க. அந்த தோற்றத்தை பார்த்த ஆண்டவருக்கு மனஸ்தாபமாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று நினைத்தாராம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் சில அழிவுகள் ஏற்படுகிறது. தொழிலில், குடும்பத்தில், வாழ்க்கையில் சில அப்படிப்பட்டதான அழிவுகள், நஷ்டங்கள் வருகிறதற்கு காரணம் என்னென்னா, நம்முடைய நினைவுகள் சரியில்லைன்னு அர்த்தம். ஆண்டவரிடத்தில் நீங்கள் அதை என்ன செய்து பாருங்கள், ஒப்பு கொடுத்து பாருங்கள். சிலர் அநியாயமான லாபத்தை ஈட்ட வேண்டும், நாம் இந்த காரியத்தை செய்யணும், அதை செய்ய வேண்டும் என்று நினைத்து அவருடைய தோற்றமெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள், பொல்லாததாக இருக்கணும். அதனால் அநியாயமாக நாம் எதையுமே என்ன செய்யக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தோற்றம் பொல்லாததாக இருந்தது. அப்போது பிறரை வேதனைப்படுத்தணும், பிறரை கீழ்ப்படுத்தணும், பிறரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அருமையான இந்த ஜனங்கள் தோற்றம் பொல்லாததாக இருந்ததினால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் நோவாவை சந்தித்தான். அன்றைக்கு இருந்த எல்லார் நடுவிலையும் இங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்கள், கர்த்தர் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது, எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நோவாவோ கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தான் பாருங்கள், நீதிமானாக இருக்கிறான். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அது விசுவாசம் என்ன பாருங்கள், நீங்களும் நானும் ஏதோ நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஜனத்தார், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் உள்ள எஜமான், மனிதர்கள் முன்பதாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, வேறும் சொல்கிறது, பூமி எங்கும் கர்த்தருடைய 7 கண்கள் உலாவி சுற்றி கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய வழிகளையும் நடைகளையும் கர்த்தர் சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று வேறும் சொல்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம யார் பார்க்குறாங்க அப்படின்னு இல்லை, நாம் கர்த்தர் பார்க்கிறார் என்று ஒரு வாழ்க்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அது கணவனாக இருந்தாலும் உண்மையான கணவராக இருக்கணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் பார்க்கிறார். உண்மையான மனைவியாக இருக்க வேண்டும், உண்மையான தாய் தகப்பனாக இருக்கணும். தேவனுக்கு உண்மையாக இருக்கிறதற்காக,
கர்த்தருடைய கண்களுக்கு உண்மையாக இருக்கிறதற்காக. இங்கே அருமையான நோவா கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக அவன் எப்படி இருந்திருக்கிறான்? வேதம் சொல்கிறது கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கி நீங்களும் நானும் யாருக்கு பிரியமானவைகளை செய்து கொண்டிருக்கிறோம்? யாருடைய கண்களுக்கு முன்பதாக உண்மை இல்லவங்களாக இருக்கிறோம்? யாருடைய கண்களுக்கு முன்பதாக நல்லவங்களாக இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி அநேகர் மனுஷனை பிரியப்படுத்துகிறவர்களாக அவர்களுக்கு முன்பதாகவே நல்லவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக உங்களுக்கு என்ன கொடுப்பார்? பலம் கொடுப்பார். நம்முடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறது? சிந்தைகள் எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்கள். நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. ஐயா, இன்றைக்கி வசனத்தை கேட்கிற நீங்கள், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், கர்த்தர் உங்களை அவருக்கு முன்பதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஜீவி உங்களுக்குள்ளே இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். யாக்கோபு என்கிறதான மனுஷன் ஏமாத்துக்காரனாக இருந்தான். அவன் பேரே எத்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எல்லாரும் ஏமாற்றுவான். ஏன்னா யாரும் என்னை பார்க்கலை அப்படிங்கிறதுனால. ஆனால் அவனுக்கு ஒரு நாள் உண்டாயிற்று. நீ யார் என் மகனே என்று கேட்டான் ஆண்டவர். அந்த வார்த்தையை கேட்டவனே அவன் சொன்னான், நான் தாயா யாக்கோபு என்று சொன்னான். காரணம் என்ன தெரியுமா? இனி அவருக்கு முன்பதாக நான் ஒன்றையும் என்ன செய்ய முடியாது, மறைக்கக்கூடாது என்பதற்காக. இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிறோங்கிறத என்ன செஞ்சுருங்க? அதை நினைத்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு அவருக்கு முன்பதாக வாங்க. இனி பாவம் செய்யாதிருங்கள். இனி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதிருங்க. மனுஷன் பார்க்கறதற்காக இல்லை, மனுஷர்களுக்கு முன்பதாக நாம் யோக்கியமான செய்கிறதுக்காக இல்லை, கர்த்தருடைய கண்களுக்காக நீங்களும் நாங்களும் நீதி உள்ளவர்களாக இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே அநேக மனிதர்களை தேவனாய் கர்த்தர் அவருக்கு முன்பதாக கண்களினால் பார்த்திருக்கிறார். அதே போல் நீங்கள் நானும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், இருக்க வேண்டும். இந்த அருமையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நோவா எப்படிப்பட்டவனாக இருந்தான்? கர்த்தருக்கு முன்பதாக அவன் வாழ்ந்தான். பாருங்கள், சோதோம் என்கிறதான ஜனங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் வாசிங்க. 13வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பதாக கொஞ்சம் கூட அவர்களுக்கு என்ன இல்லை பாருங்கள். நம்ம ஒரு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறதான கொஞ்சம் கூட ஒரு தெய்வ பயமே இல்லாமல் துணிகரமானவர்களாய் பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க. மகா பாவிகளாக இருக்கிறார்கள். அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவங்களுடைய செல்வம், அவர்களுக்கு இருக்கிற திறமை, தனக்கு அப்பாற்பட்டவர் ஒருவர் இருக்கிறாருங்கிற பயமே அவர்களுக்குள்ளே இல்லை. ஆனால் கர்த்தரை பயப்படுகிறவர்களையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. அவரை நம்பி இருக்கிறவங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இந்த நோவா கர்த்தருக்கு முன்பராக அவன் நீதிமானாக இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கதானே நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பராக நாம் யாராக இருக்கணும் பாருங்கள்? அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கும். இந்த பூமியில் வாழலாம், ஆனால் இது சொற்ப காலமான ஒரு புல்லை போல. ஆமேன். பனி பெய்தவுடனே, தூறல் பொழிந்தவுடனே அழகாய் முளைக்கிறது பாருங்கள் புல். இதே போல தான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை. நமக்கு 7 ஜென்மங்கள் 7 ஜென்மம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து பாருங்கள், கர்த்தருக்காக வாழ்ந்து பாருங்கள். அவருடைய கண்களுக்கு முன்பராக யோக்கியமானவைகளை செய்யுங்க, கர்த்தருக்கு முன்பராக செய்யுங்க. அவர் பார்க்கிறார் என்று நீங்கள் செய்து பாருங்கள். ஆண்டவர் உங்களையும், ஆண்டவர் சொல்கிறார், உன்னையும் உன்னுடைய சந்ததியார், உன்னுடைய வீட்டார் அனைவரையும் பேழைக்கொள் என்ன செய்து கொள், சேர்த்துக்கொள் என்று சொன்னார். அருமையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான லோத்தையும் ஆண்டவர் அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் கரம் பிடித்து தேவதூதன் அந்த தேவ கோபத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு போனார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அந்த சோதோம் பட்டணத்திலே அருமையான லோத் யாராக இருந்தான்? நீதிமானாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பராக நீங்களும் நானும் உண்மையானவர்களாய், நீதியுள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனுக்கு பயந்தவர்களாக நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாக தேவனாகி கர்த்தர் அவர் நம்மை தேவ கோபத்திற்கு வரப்போகிறதான பொல்லாத அழிவுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா நாச மோசங்களுக்கு கர்த்தர் நம்மை விலைக்கு பாதுகாப்பார்.
இதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பராக இருக்கிறோம் என்று ஒரு வியாபாரம் செய்யுங்க. கர்த்தருக்கு முன்பராக இருக்கிறோம் என்று ஆமென் கணவனாக இருங்க, மனைவியாக இருங்க, பிள்ளைகளாக இருங்க, தாய் தகப்பனாக இருங்க, உடன் பிறந்தவர்களாக இருங்க. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை தேவனுக்கு முன்பராக இருக்கிறோம் என்கிற தெய்வ பயத்தோடு செய்து பாருங்கள். நீங்கள் நீதிமானாக காணப்பட்டுவீர்களானால் உங்கள் மேலே கர்த்தருடைய கிருபை இருக்கும். உங்களை எந்த தீங்கும், எந்த நாசமோசமும், எந்த அழிவும், அருவருப்பும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இந்த பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் காண்பார்கள், இவர்களோடு இருக்கிற தேவனே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று கண்டுகொள்வார்கள். கண்களை மூடி. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தியானித்த வேத வசனத்தின்படி எங்களுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையே உமக்கு முன்பராக இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அதை கண்டு எங்கள் மேல் நோவாவுக்கு கிருபை வைத்தது போல எங்கள் மேல் கிருபை வைத்து எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை கணம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.